சம்மர் ஸ்டார்ட் ஆச்சு. கார் ஆக்சசரிஸில் அந்த அளவுக்கு ஸ்கேம்ஸ் அண்ட் மேனிப்புலேஷன்ஸும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நீங்கள் கார் வச்சுருக்கீங்க இல்லை கார் வாங்கலான்னு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஏமாறாமல் இருக்கிறதுக்காக இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ், சம்மர் ஸ்டார்ட் ஆன உடனே கார் வச்சுருக்கவங்க எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா காரோட ஏசி. அந்த ஏசியோட கூலிங் எஃபிஷியன்சியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த ஆக்சசரிஸ் தான் பார்த்தீங்கன்னா சன்ஃபிலிம் அப்படிங்கிறது. இப்போ இந்த சன்ஃபிலிம் ஒட்ட வைக்கிறதுக்காக கடைகளில் இல்லை சேல்ஸ் பர்சன்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி ராங்காக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, எப்படி கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்ப்போம். முன்னாடியெல்லாம் சன்ஃபிலிம் ஒட்டணும்னா அக்சசரிஸ் ஷாப்லேயோ இல்லை சேல்ஸ் பர்சன்ட்டையோ போயிட்டு நமக்கு எந்த மாதிரியான சன்ஃபிலிம் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க ஓவராலாக ஒரு சஜஷன் கொடுப்பாங்க. அந்த சஜஷனை நம்பிக்கையின் அடிப்படையில் ஏற்றுக்கிட்டு நம்ம சன்ஃபிலிம் ஓட்டின்னு வந்துடும். ஆனால் அதுக்கப்புறம் நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் எல்லாமே வந்து டூல்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. அக்யூரேட்டாக ரீடிங்ஸ் எல்லாமே எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே டூல்ஸாக வந்துருச்சு. இருந்தாலும் கார் ஓனர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா முழு அவேர்னஸ் இன்னும் இல்லாதனால சில ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அதை மேனிப்புலேஷன் பண்ணுறாங்க. இவங்க எப்படியெல்லாம் ட்ரிக்கியாக மேனிப்புலேஷன் பண்ணுறாங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த மீட்டரை பார்த்துக்கலாம். அதே மாதிரி சன்ஃபிலிம் ஓட்டுறப்போ என்னென்ன ரீடிங்ஸ் என்னென்ன விஷயங்கள் பார்க்கணுங்கிறத பற்றியும் பார்த்துடலாம். இதுதான் அந்த டிரான்ஸ்மிஷன் மீட்டர். இந்த வச்சு தான் ஒரு சன்ஃபிலிமோட ரீடிங்ஸை தெரிஞ்சிக்க முடியும். ஒரு சன்ஃபிலிம் போடுறப்போ 3 ரீடிங்ஸ் நோட் பண்ணணும். அந்த 3 ரீடிங்ஸ் தான் இந்த மீட்டரில் இருக்குது. VLT, UVR அண்ட் IRR. VLT அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா விசிபிள் லைட் டிரான்ஸ்மிஷன் அண்டு UVR அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வயலட் ரேடியேஷன். IRR அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராரெட் ரிஜெக்ஷன். சிம்பிளாக அந்த 3க்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது பார்த்தலாம். VLT அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா விசிபிள் லைட் டிரான்ஸ்மிஷன் சொன்னோம் இல்லையா. விசிபிள் லைட் அதாவது வெளியிருந்து பார்க்கும்போது உள்ள லைட் எந்த அளவுக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது, அதே மாதிரி விஷுவலாக நமக்கு எந்த அளவுக்கு தெரியுது அப்படிங்கிறது கணக்கில் வரும். அண்டு செகண்ட் அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வயலட் UV ரேஸ் வந்து எந்த அளவுக்கு உள்ள பாஸ் ஆகுது அப்படிங்கிற ரீடிங் இருக்கும். அண்டு இன்ஃப்ராரெட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஹீட் உள்ள வெளியே சன்லேருந்து வரக்கூடிய ஹீட் வந்து உள்ள எந்த அளவுக்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ இந்த ஃபிலிம் ஓட்டினதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டிப்பாக ஹீட் ரிடக்ஷன் ஆகணும். அதே மாதிரி அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் உள்ள கம்மியாகணும். அண்டு விசிபிலிட்டி லைட் டிரான்ஸ்மிஷனும் இருக்கணும் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி. இப்போது இந்த மீட்டரை வச்சு தான் ட்ரிக்கியாக மேனிப்புலேட் பண்ணுறாங்க. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மீட்டரில் வந்து 3 சென்சார்ஸ் வரும். 3 சென்சார்ஸும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக உள்ள அந்த சன்ஃபிலிம்குள்ளே இன்சர்ட் பண்ணால் தான் ப்ராப்பரான ரீடிங் என்ன இருக்குங்கிறது காமிக்கும். இவங்க ட்ரிக்கியாக மேனிப்புலேட் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஃப் இன்சர்ட் மட்டும் தான் பண்ணுறாங்க. பண்ணும்போது என்னென்னா ப்ராப்பரான ரீடிங் தெரியாது. அப்போ இஃப் இன்கேஸ் நீங்கள் ஆல்ரெடி சன்ஃபிலிம் நல்ல சன்ஃபிலிம் ஒட்டி இருந்தாலும் அதில் ரீடிங்ஸ் ப்ராப்பராக வரலங்கிறனால உங்களை ஏமாற்றி ஃபேக்காக வந்து அந்த சன்ஃபிலிம் ஒட்டிட்டாங்க, இது வேஸ்ட் இந்த சன்ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு சன்ஃபிலிம் போட வைப்பாங்க. போட்டதுக்கப்புறம் ப்ராப்பராக ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணி பார்த்துட்டு இப்போ பார்த்தீங்களா ரேடியேஷன் கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ரூவ் பண்ணிடுவாங்க. நீங்கள் என்னென்னா வெளியே போன தடவை போட்டதை எப்படியோ ஏமாற்றிட்டாங்க, இந்த தடவை பார்த்தீங்கன்னா கரெக்டாக அக்யூரேட்டாக அந்த மனுஷன் வந்து மீட்டர்லாம் வச்சு சொல்கிறாங்க அப்படிங்கிறதுனால என்ன மனுஷங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுவீங்க. ஆனால் உண்மையிலேயே அவங்க ஏமாற்றிட்டாங்கன்னு தான் அர்த்தம். இனிமேல் சன்ஃபிலிம் ஓட்டுறப்போ டிரான்ஸ்மிஷன் மீட்டரை யூஸ் பண்ணி ப்ராப்பரான ரீடிங்ஸ் வருதா, ப்ராப்பராக அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்களாங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் சன்ஃபிலிம் போடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு காரை பற்றின ப்ராக்டிக்கலான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மைகார்பாயை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.